நகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் குறித்தும் விவசாயிகளுக்கு தமிழ்நாடு அரசு மூலமாக எந்த அளவுக்கு நன்மை கிடைக்கிறது என்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியாக 2026 வருமா வராதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விவசாயியை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர் நம்ம எல்லாம் கேரளாவுக்கு மேகமலை அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நம்ம சுற்றுலா பயணத்துக்கு வந்தோம். அந்த இடத்துல வச்சு தான் அந்த பேட்டி எடுக்கணும். புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுகாவை சார்ந்த திருப்பூர் ஜெகநாதன் அவரிடத்துல கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்குது. வாங்க அவங்கள்ட்ட கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் இப்போ எப்படி இருக்குது? திமுக மக்களுக்கு நல்லது செய்யுதான்? திமுக நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்குது, எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் எதிர்கட்சி வேணும்னே பழி சுமக்குது. இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்கட்சியாக செயல்படுதுங்கிறீங்களா? இப்போ அது நிலைப்பாட்டில் செயல்படல, தூண்டுதலில் பிஜேபி தூண்டுதலில் செயல்படுது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் ஆட்சிக்கு வருமா வராதா? வர்றதுக்கு 100% கண்டிப்பாக இல்லை. என்ன காரணம்? பிஜேபியோட தூண்டுதலில் பண்ணுது. ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க எல்லாமே அவங்க கட்சி இல்லையே. அதிமுக கட்சியே இல்லையே. ஒரு நில குழந்தை ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஒரு மாதிரி, ஓபிஎஸ் ஒரு மாதிரி சொல்கிறாரு, சசிகலா ஒன்று சொல்லுது. அவங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லையே. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. அவங்க குடும்பமாக இருந்தவங்க அவங்களே சசிகலா ஒரு இராணுவ தலை மாதிரி வச்சுருந்துச்சு, அதை பிச்சு விட்டுருச்சாங்க. எடப்பாடி சசிகலா காலில் விழுந்து அந்த பதவிக்கு போனார், எல்லாத்தையும் பிச்சு விட்டார். நான் தான் ராஜா. இந்த அளவுக்கு எடப்பாடி நான் யாரையுமே சேர்த்துக்க மாட்டேன், யாரையுமே சாத்துக்க மாட்டேன் அப்படின்னு இந்த அளவுக்கு வீம்பா நிற்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் அந்த பதவி ஆசை, அவருக்கு பதவி ஆசை என்ன? அவர் சிலுவம்பாளையத்திலிருந்து தொடங்கின கட்சி இல்லைங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பேர் இயக்கம் அனைத்து சமுதாய மக்களுக்கும் உழைப்பாளர்களுக்கும் சாதி மத பேதமின்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவான கட்சி. நீங்கள் ஒரு விவசாயியா எப்படி பார்க்குறீங்க? நான் ஒரு விவசாயியா, அது கட்சி அதிமுக கட்சி மாதிரி இல்லை. இப்போ இல்லை. முன்னாடி அந்த அம்மா இருக்கும்போது இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இப்போ திமுக ஆட்சி மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு ஆதரவு பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, செஞ்சாங்க. இப்போ அவர் அந்த மாதிரி இதே இல்லை. அவர் பிஜேபி தூண்டுதலில் சீன் காமிச்சுக்கிட்டு டாட்டா காமிச்சுக்கிட்டு தர்றாரு. ஓஹோ. அவர் ரோட் ஷோ மாதிரி பண்றாரு. சினிமாவில் சீன் காமிக்கிற. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பிரதமர் மோடி நேராக வீட்டில் பார்த்து கோரிக்கை மனு வாங்கிட்டு போனார். ஆனால் இப்போ அமித்ஷா டெல்லியில போய் அவர்கிட்ட கோரிக்கை மனு வாங்குறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அமித்ஷா காலில் போய் விழுவுறாங்களே. இல்ல காலில் விழுவுறாங்கன்னு அதை நீங்க கொச்சையா சொல்லிட முடியாது. இல்ல ஒரு நட்பு ரீதியா கூட பார்க்க போலாம். நட்பு ரீதியெல்லாம் ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு இவங்க பாதுகாப்புக்கு தான் ஓடுறாங்க. மக்கள் பாதுகாப்புக்காண்டி இவங்க பாதுகாப்புன்னா இவங்களுடைய சொத்து, இவங்களுடைய பினாமியை காப்பாற்ற ஓடுறாங்க. அப்ப மக்களை பத்தியோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை பத்தியோ அவங்களுக்கு கவலையே இல்லை. அது எடப்பாடி கிட்ட சுத்தர அந்த கவலையே இல்லை. இப்போ செங்கோட்டை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கணும்னாரு, அதிமுக ஒன்று சேர்க்கணும்னாரு. சரி, அதை சரி வராதுன்னு ஒதுக்கி விட்டாரு. நீனும் பதவியை காலி பண்ணிட்டாரு. இது சாத்தியப்படும். அதிமுக கட்சியே இல்லை. அது வந்தாலும் மீண்டும் இந்த மக்கள் ஏற்றுக்காது. இப்போ இது செப்டம்பர் மாதங்களா? ஆனால் இணைஞ்சிருந்தா ஒரு மே மாதம் போல் இணைஞ்சிருக்கணும். இல்லை, அது வாய்ப்பு இல்லைங்க. இனிமேல் இணைஞ்சாலும் வாய்ப்பு இல்லை. அவருக்கு நான் தான் ராஜாங்கிற மாதிரி இருக்கிறாரு. இப்போ ஷோ காமிச்சுக்கிட்டு தர்றாரு. இப்போ அதிமுக தொண்டர்கள் இதனால் ரொம்ப மனவேதனை அடைவாங்க. இருக்கிறாங்க தனித்தனியாக. நீங்கள் எந்த கட்சி சார்பற்றவங்களா ஒரு விவசாயியா இருக்கீங்க. ஆனால் அதிமுக தொண்டர்களுடைய மனது ரொம்ப வேதனை அடையும்ல. பேசுகிறாங்க அவங்க. உங்களுடைய செவிப்பட நீங்க கேட்டு இன்னைக்கு அதிமுக கொஞ்சம் கூட்டம் கூடுதுன்னா காசை கொடுத்து கூட்டிட்டு ஓடுறாங்க. அங்கே போயிட்டு நின்று தனியா நின்று சொல்றாங்களே. என்ன சொல்றாங்க? ஒன்று கூட்டணியை இந்த பிச்சு விட்டுட்டு இது வரக்கான வாய்ப்பு இல்லையே போனவங்களும் சொல்றாங்களே. ஆனால் ஆட்சி மாற்றங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறி மாறி ஆட்சி வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இவங்க வர முடியாது. இவங்களுக்கு வரக்கான வாய்ப்பு. திராவிட முன்னேற்ற கழகம் இதை சாதகமாக சரியா பயன்படுத்திக்குமா? இது அவங்களுக்கு என்ன, இவங்க நேர்மையாக போகிறாங்க, இவங்க நல்லா இருக்குது. ஆமாம். இப்போ கூட அந்த விஜய் பொதுக்கூட்டத்தில் கூட ஒரு 39 பேர் என்னமோ இறந்துருக்காங்க. அது கூட முதலமைச்சர் நேரில் போய் அஞ்சலி செலுத்திருக்காரு. நடக்கிற இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஒரு குடும்பத்துக்கு 10 லட்சம் அறிவிச்சிருக்காரு இல்லையா? 10 லட்சம் அறிவிச்சிருக்காரு. அது தப்பு. ஆனால் விஜய் இதுவரையிலையும் ஒரு தொகையை அறிவிக்கலை, நேரில் போய் பார்க்கல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது அவர் நான் தான் ராஜான்னு மக்களை ரொம்ப இது பண்ணிட்டு போய். இல்லை, நடிகர் விஜயை அரசியல்வாதியாக பார்க்குறாங்களா
நடிகை விஜயை அரசியல்வாதியா பாக்குறாங்களா அல்லது நடிகரா பாக்குறாங்களா? ஏன் இவ்வளவு கூட்டம் வருதுன்னா அவர் 2026 முதலமைச்சர் வர்றதுக்கு வாய்ப்பு வாங்க. அவர் வந்து அரசியல்வாதினா என்ன தெரியும் அவருக்கு? என்ன தெரியும்? மக்கள் பிரச்சனையில என்ன எடுத்து தெரியும் அவருக்கு? அவர் கிட்டத்தட்ட நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. படத்துல நடிக்கலாங்க, படத்துல நடிச்சிருக்கலாம். இன்னைக்கு எம்ஜிஆர் படத்துல நடிச்சவருங்க, அவர் முதலமைச்சரா வந்திருக்காரு. அம்மையார் ஜெயலலிதா படத்துல நடிச்சவங்க. கலைஞர் ஐயா வந்து கதையோசனை எழுதியிருக்காரு, அவரு முதலமைச்சரா வந்திருக்காரு. அண்ணாதுரை கதையோசனை எழுதியிருக்காரு, அவரு முதலமைச்சரா வந்திருக்காரு. ஏன் விஜய் வரக்கூடாதுங்கிறீங்க? விஜயகாந்த் வந்தாரு, எவ்வளவோ மக்களுக்கு சேவை செஞ்சாரு, எவ்வளவோ நல்லது செஞ்சாரு, மக்களுக்கு தர்மம் செஞ்சாரு, அன்னதானம் போட்டாரு. அவர் பேரு நிக்குது. விஜய் என்ன செஞ்சாரு? இந்த நான் இப்போ மீடியா டிவிலேயே பார்க்குறேன். அந்த ஓடி மீடியாக்காரவங்க கேட்குறாங்க, சார் விஜய் சார் இந்த இறந்தவங்களுக்கு என்ன சார் சொல்லிட்டு போங்கன்னா திரும்பியே பார்க்கல. எப்படி நாளைக்கு மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு? அவர் வந்து ஒரு படத்துக்கு 200 கோடி ரூபா வாங்குறாரு. இப்போ இறந்தவங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கலாம். 39 பேர் தான். ஒரு குடும்பத்துக்கு அவர் நினைச்சாருன்னா 1 கோடி ரூபா ஒரு இறந்தவங்களுக்கு 1 கோடி ரூபா கொடுக்கலாம். கூடவே கொடுக்கலாம். 250 கோடி 300 கோடி நீங்க வாங்குறீங்க. எவ்வளவு தொகைன்னு அறிவிக்கலையே, ஒண்ணுமே தகவல் சொல்லலையே. எந்த மீடியாவுக்கும் அவர் செய்தி வெளியிடலையே. 39 பேர்னா 39 பேருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சமாக கொடுக்கலாம். 39 பேர் நமக்கு வந்திருக்கிறது தான். அங்க எவ்வளவு பேர் என்ன சீரியஸா கிடக்குறாங்க ஆஸ்பத்திரியில் தெரியுங்களா? இப்ப விஜய் வந்து இப்போ ஒவ்வொரு கூட்டமா போறாருன்னா விஜயால இனிமே ஏற்படக்கூடிய இழப்பு எதுவாக இருந்தாலும் அவரே கொடுக்கணும். இது வந்து விஜய் வந்து இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து குண்டாசுல பிடிச்சி போடணும். இது மாதிரி தப்பு, இது பண்ணவே கூடாது. இவரனால எத்தனை குண்டாசுல போடணும்னா அப்புறம் நாளைக்கு உங்களை ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பாங்க. விவசாயி, நாங்க விவசாயி பூரா கண்டனம் தெரிவிக்கிறோம். நாங்க தேசிய தென்னிந்திய விவசாய சங்கம் பூரா கண்டனம் தெரிவிக்கிறோம். விஜய் வந்து இப்படி பண்ண தப்பு. ஆமா, விஜய் வந்து குண்டாசுல தூக்கி உள்ள பண்ணுங்கிறீங்க? கண்டிப்பா விஜய் எல்லாம் இப்படி பண்ணிருக்கூட. எவ்வளவு மக்கள் சாகுது, இறந்து போயிருக்காங்க. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டு அரசியல் நிலவரமே ரொம்ப மோசமா இருக்கு. இந்த சூழ்நிலையில வந்து இவர் வந்து ரோடு ஷோ நடத்திக்கிட்டு ஒரு 39 பேர் இறந்துருக்காங்க. 1-2 உயிரில் 39 பேர். விஜய் வந்து இது போல ரோடு ஷோ நடத்திக்கிட்டு இது போல பண்றது வந்து வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வன்மையா விவசாய சங்கம் கண்டிக்கிறோம். அப்ப இந்த விஜய் அரசியலால வந்து யாருக்கு லாபம் இருக்கும்? திமுகவுக்கு அதிமுகவுக்கு? இது வந்து திமுகவுக்கு தான் லாபம். அதிமுகவுக்கெல்லாம் வரக்கு வாய்ப்பு. அதையும் பேசி முடிஞ்ச போன பிரச்சனை. டிடிவி தினகரன் வந்து விஜய் கூட கூட்டணிக்கு போனா எப்படி இருக்கும்? அவர் நினைக்கிறது வேற, அது நடக்க போறது வேற. அவர் நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்க. அவர் ஆரம்பத்திலே கரெக்டாக இருந்திருந்தானா அந்த அதிமுக கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் அவர் சொன்னார், விஜய் டிடிவி தினகரன் சொன்னார், திகார் ஜெயிலில் தூக்கி அவரை போட்டாங்களே, எத்தனை ஆண்டு காலம், 25 வருஷம் என்னை தூக்கி ஜெயிலில் வச்சாலும் மீண்டும் நான் வந்து வெளியில் வந்து பாஜகவை பழி வாங்குவேங்கிறாரு சொன்னார். ஆனால் இப்போ வந்து நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கேன், பாஜகவில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாஜகவுக்கு அண்ணாமலை ஃப்ரெண்டு தானாரு, என் நண்பனாரு, நான் ஃபங்க்ஷனில் பார்த்தேன் பாரு. அவர் பேச்சு நிற்கலைங்க. அவர் பேச்சு அரசியலில் அவருடைய பேச்சு நிலையற்ற தன்மையாக இருக்கு. இல்லை, இப்போ வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சியாக தொடர்ந்து சரியாக மக்களுக்கான சேவைகளை செய்யலை. அதிமுக நிலகுலைஞ்சு போச்சு, மீண்டும் திமுக ஆட்சி தான் வரும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களையும், அதுபோல் விஜய் அவர் வந்து இனிமேல் வந்து கூட்டம் நடத்தாத அளவுக்கு அவர் வந்து குண்டாசில் தூக்கி போடணும் அப்படிங்கிற பல்வேறு கருத்துக்களையும், விவசாய சங்கத்தினுடைய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை குளத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஜெகநாதன் பல்வேறு கருத்துக்களை சொன்னார். நமது லகரம் டிவிக்கு வந்து பல்வேறு கருத்துக்களை சொன்ன ஜெகநாதன் அவர்களுக்கு நம்ம வந்து லகரம் டிவி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நகரம் டிவி வந்து விவசாயிகளுக்கு நிறைய அந்த தாலுகா இது ரெவன்யூ லகரம் டிவியை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரீங்க. நகரம் டிவினால விவசாயிகளுக்கு இப்போ நிறைய லாபகரமாக இருக்குது. நிறைய ஒரு சந்தேகங்களை கேட்குற நகரம் டிவி சொன்னாலே உடனே அதிகாரியை பயப்படுறாங்க. இந்த அன்னைக்கு ஒரு ரேஷன் பிரச்சனை, அன்னைக்கு டிஎஸ்ஓ அம்மாள்கிட்ட சொன்னதுக்கு டிஎஸ் அம்மா சிஎஸ்ஆர்ட்ட சொன்னாங்க. அது ஏமா என்ன பண்ணித்தரல இல்லை நான் நகரம் டிவி வர சொல்லிட்டுமான்னு கேட்டேன். சார் நான் உடனே பண்ணித்தரேன் சார். அந்த ஒரு அதே தப்பை வந்து செக்ரட்டரி தான் அந்த பொறுப்பு அந்த ரேஷனுக்கு. செக்ரட்டரி சொல்றாரு, உங்களுக்கு சொல்லுங்க சார், நான் 1 மூட்டை கோதுமை தான் தரேங்கிறாரு. எங்களுக்கு வேணாம், கீழே உள்ள ஏழை எங்கள் நான் வாங்கி சாப்பிட்டு போனால் அந்த பாவம் எனக்கு தானே. கீழே உள்ள ஏழைகளுக்கு 2 கிலோ கொடுங்க, இந்த மாதம் 2 கிலோங்க, அடுத்த மாதம் 2 கிலோ கொடுங்க. அந்த சிஎஸ்ஆர் வரனாரு, நான் வந்து அந்த பொதுமக்களுக்கு ரிப்போர்ட் கேட்கல. நான் நகரம் டிவி சொன்னோன்னா உடனே வந்து நான் பார்க்குறேன்னு இருக்காங்க. நகரம் டிவினால விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு இந்த புதுக்கோட்டை ஏரியாவில் ரொம்ப ஒத்துழைப்பாக இருக்குது. இந்த விவசாய சங்கம் சார்பாகவும் நகரம் டிவிக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம்.